Hello friends, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா operators in Python. Hello friends, definition on operators என்னன்னு நம்ம பார்த்துறோம். Operators in Python are special symbols or characters that perform operations on values or variables. They are used to manipulate data, perform calculations, compare values and perform logical operations. So அதிலேயே பாத்தீங்கன்னா நிறைய classification இருக்கு. So first one பாத்தீங்கன்னா arithmetic operators. So arithmetic operators numbers வச்சு operating பண்றதா arithmetic operators. அடுத்து assignment operators, then comparison operators, logical operators, bitwise operators, identity operators. So நம்ம இதெல்லாம் என்னென்னங்கிறது இப்போ definition தான் நம்ம பாத்துறோம். இப்போ வாங்க நம்ம practical என்னன்னு பாத்துறோம். Let's go into the video. Friends, இப்போ நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா இப்போ operators. So operatorsல first நம்ம என்ன பார்க்க போறோம்னா arithmetic operators. So performing addition, subtraction, multiplication and division தான் arithmetic operators அப்படின்னு சொல்லுவாங்க. So first நம்ம என்னன்னு பார்க்க போறோம்னா சும்மா just ஒரு நம்பர் நான் கொடுக்குறேன் 4 plus 5. So 4 plus 5 நான் just நான் கொடுத்துருக்கேன். இப்போ ரன் பண்றேன்னா எனக்கு ஆட் ஆகி அதுவே எனக்கு நம்பர் கொடுத்துருச்சு, அவுட்புட் கொடுத்துருச்சு. ஸோ அதே மாதிரி 9 minus 8 நான் ரன் பண்றேன். பாத்தீங்கன்னா எனக்கு அவுட்புட் வந்துருச்சு எனக்கு. ஸோ இப்போ நான் யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா ஜூபிட்டர் ஸோ நோட் புக். இதை நீங்க நான் முன்னாடியே எடுத்திருப்பேன் நான். ஸோ அனகவுண்டானா என்ன, ஸோ ஐடினா என்ன அப்படின்றது நான் எடுத்திருப்பேன். நீங்க அந்த ஒரு வாட்டி நீங்க கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ மல்டிப்ளிகேஷன். ஸோ மல்டிப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா ஆஸ்டரிஸ்க் நம்ம இப்போ நோட்டிஃபை பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா 72 ஆன்சர். அண்ட் டிவிஷனில் பார்த்தீங்கன்னா 9 3. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ரிமைண்டர் சேர்த்து கொடுக்குது. இப்போ நமக்கு ரிமைண்டர் மட்டும் வேண்டாம் அப்படின்னு கேட்டுட்டோம்னா ஸோ டபுள் ஸ்லாஷ் சாரி பார்த்தீங்கன்னா இப்போ ரிமைண்டர் இல்லாமல் நம்மளுக்கு வந்துருச்சு. இப்போ ரிமைண்டர் மட்டும் வேணும் அப்படின்னா 9% இருக்கு பார்த்தீங்களா, அது மாடுலோ அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு ரிமைண்டர் மட்டும் கொடுத்துருக்கு. இப்போ நம்ம ஸ்கொயர் பண்ணுறது எப்படிங்கிறது பார்த்துடலாம். ஸோ 2ஓட வேல்யூ நான் ஸ்கொயர் பண்ணணும்னு நான் கேட்குறேன். ஸோ 2 square of 2. ஸோ 4ன்னு எனக்கு வந்துருச்சு. ஸோ இது பவர்ஸ் ஆஃப் மல்டிப்ளிகேஷன். ஸோ ஸ்கொயர் பண்ணுவாங்க இல்லையா, அதனுடைய அதை இப்படி தான் நம்ம பண்ணணும். ஸோ டபுள் ஆஸ்டரிஸ்க் போட்டுட்டோம்னா அது பவராக கன்சிடர் ஆயிடும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இப்போ லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸில் நான் என்ன கொடுத்துருக்கேன், ட்ரூ அண்ட் ட்ரூ அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ அண்ட் அப்படின்னாலே இன்டூ தட் இஸ் மல்டிப்ளிகேஷன் அப்படின்ற மாதிரி மீனிங் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ ட்ரூ அண்ட் ட்ரூ இஸ் ட்ரூ. ஸோ ஃபால்ஸ் அண்ட் ட்ரூ ஃபால்ஸ். ஸோ ஃபால்ஸ் அண்ட் ஃபால்ஸ் ஃபால்ஸ். ஸோ இந்த லாஜிக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் நான் இங்கே கொடுத்துருக்கேன். இது என்னென்னு எடுத்துக்கணும்னா ஃபர்ஸ்ட் 5 is greater than 3 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன்ல, இது ஒரு எக்ஸ்பிரஷன் 1. அண்ட் இது இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்கோம், இது எக்ஸ்பிரஷன் 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிக்கணும். ஸோ 5 is greater than 3ங்கிறது ஒரு எக்ஸ்பிரஷன் 1. அண்ட் இங்க ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பேரிசன் மாதிரி கொடுத்துருக்கேன். சரி, அசைன் பண்ணி கேட்டிருக்கேன்னா அது என்னன்னு சொல்லணும்னா எக்ஸ்பிரஷன் 2. ஸோ இந்த 5 ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லியிருக்கேன், 5 is greater than 3 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிஷன்ல ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் ட்ரூன்னு ஆயிருக்கு. அடுத்தது 5 ஈக்குவல் டு 3 plus 2 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். அதாவது 5 is equal to 5 அப்படின்ற ஒரு விஷயத்த நான் என்ன எப்படி கொடுத்துருக்கேன்னா 3 plus 2 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ வாட் அப்படின்னு பார்த்தா கூட உங்களுக்கு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுது. ஸோ ரெண்டு கண்டிஷனுமே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிறதுனால அது ட்ரூன்ற வேல்யூ எனக்கு த்ரோ பண்ணிருக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர் ஆப்ரேட்டர். ஸோ ஆர்ல எய்தர் ஏதாவது ஒரு கண்டிஷன் கரெக்டாக இருந்துச்சுனாலே ட்ரூன்ற ஒரு வேல்யூ த்ரோ பண்ணிடும். ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இஸ் ட்ரூ, ஃபால்ஸ் ஆர் ட்ரூ ட்ரூ. ஸோ ஃபால்ஸ் ஆர் ஃபால்ஸ் ஃபால்ஸ், ட்ரூ ஆர் ட்ரூ ட்ரூ. ஸோ இதில் நான் என்ன கொடுத்துருக்கேன்னா இப்போ 5 is greater than, ஸோ சேம் திங் நான் கேட்டிருக்கேன். அதாவது ரெண்டு வேல்யூவில் ஏதாவது ஒரு வேல்யூ சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வேல்யூமே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ட்ரூன்ற ஒரு எரர் சாரி ரிப்ளை உங்களுக்கு கொடுத்துருக்கு.
ஸோ இதுலேயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ நான் ஏதாவது ஒரு வேல்யூ வந்துட்டு ஆக்சுவலி வந்துட்டு கண்டிஷனில் வந்துட்டு ட்ரூ ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5 இஸ் கிரேட்டர் தென் 3 அதோட கண்டிஷன் மட்டும் இங்கே வந்துட்டு உங்களுக்கு வந்து எடுத்திருக்கு. ஸோ இது வந்துட்டு என்ன கொடுத்துருக்குன்னா நாட் ஈக்குவல் டு 3 + 2 நான் வந்து கொடுத்துருக்கேன். தட் இஸ் 5 நாட் ஈக்குவல் டு 3 + 2 கொடுத்துருக்கேன். தட் மீன்ஸ் அது வந்து ஆக்சுவலி ஃபால்ஸ். ஸோ பட் ஆனால் எய்தர் ஒரு கண்டிஷன் வந்துட்டு கரெக்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்துட்டு ட்ரூன்ற வேல்யூ வந்துட்டு த்ரோ பண்ணியிருக்கு. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ரெண்டுத்தையுமே வந்துட்டு ரெண்டுத்துல இப்போ இங்கேயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் 5 இஸ் லெஸ் தென் 3 அப்படின்னு நான் வந்துட்டு கொடுத்துருக்கேன். அண்ட் அடுத்த கண்டிஷனில் வந்துட்டு சேம் அதே மாதிரி 5 இஸ் நாட் ஈக்குவல் டு 5 அப்படின்ற 3 + 2 அப்படின்னு நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு வந்துட்டு கண்டிஷன் வந்துட்டு ஃபால்ஸ், சாரி ரிப்ளை வந்துட்டு எனக்கு ரிசல்ட் வந்துட்டு ஃபால்ஸ்ன்னு எனக்கு வந்து கொடுத்துருக்கு. ஸோ அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேல்யூ ஈக்குவல் டு 5 அண்ட் நாட் வேல்யூ. இதில் வந்துட்டு என்ன அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பண்ணிக்கணும்னா, அதாவது வேல்யூ நான் வந்துட்டு கொடுத்துட்டேன், ஆனால் நான் வந்துட்டு வேல்யூ வந்துட்டு இல்லை அப்படின்னு நான் வந்துட்டு கேட்டிருக்கு. அதுக்கு எனக்கு என்ன கொடுத்துருக்குன்னா ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்துட்டு கொடுத்துருக்கு. ஸோ திஸ் இஸ் அபவுட் த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்குறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ 5 ஈக்குவல் டு 6 அப்படின்னு நான் வந்து கேட்டிருக்கேன். இல்லை ஃபால்ஸ்ன்னு எனக்கு வந்துட்டு ரிப்ளை கொடுத்துருக்கேன். ஸோ 5 இஸ் நாட் ஈக்குவல் டு 6 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ ட்ரூன்ற வேல்யூ வந்துட்டு எனக்கு வந்துட்டு த்ரோ பண்ணியிருக்கு. ஸோ அதுவே வந்துட்டு 5 ஈக்குவல் டு 5 அப்படின்னு நான் வந்து கேட்டிருக்கேன். எஸ் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரூன்னு எனக்கு வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதுவே வந்துட்டு 5 இஸ் கிரேட்டர் தென் 6 அப்படின்னு நான் வந்து கேட்டிருக்கேன். இல்லை ஃபால்ஸுங்கிற ரிப்ளை கொடுத்துருக்கு. அண்ட் இது வந்துட்டு கிரேட்டர் தென் அண்ட் இது வந்துட்டு லெஸர் தென். ஸோ இப்போ நான் 5 இஸ் லெஸ் தென் 6 அப்படின்னு நான் வந்து கொடுத்துருக்கேன். ட்ரூன்னு எனக்கு வந்துட்டு த்ரோ ஆயிருக்கு. ஸோ இது வந்துட்டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர். ஸோ 9 இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 5 நான் கேட்டிருக்கேன். ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்துட்டு த்ரோ பண்ணியிருக்கு. அண்ட் 5 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 9 அப்படின்னு நான் வந்துட்டு கேட்டிருக்கேன். திஸ் இஸ் லெஸ் தென் ஆப்ரேட்டர். ஸோ எனக்கு வந்து ட்ரூன்னு எனக்கு வந்துட்டு வேல்யூ வந்துட்டு த்ரோ பண்ணுது. ஸோ திஸ் இஸ் கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ். இப்போ நம்ம வந்து பார்க்குறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா A ஈக்குவல் டு 5 அண்ட் B ஈக்குவல் டு 6 அப்படின்னு நான் வந்துட்டு அசைன் பண்ணியிருக்கேன். அதாவது இப்போ எப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு சொல்கிறேன். இப்போ வீட்டிலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொவிஷன்ஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு வாங்கணும். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெக்கர் ஒரு டப்பா வந்துட்டு இருக்கு. அதில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சால்ட் வந்துட்டு போட்டு வைக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்துட்டு நினைக்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ப்ளூ கலர் டப்பா இருக்கு, அதில் வந்துட்டு ஒரு சுகர் போட்டு வைக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள். ஸோ அந்த மாதிரி தான் இந்த வேரியபிள்ஸ். ஸோ இப்போ ஏவோட வேல்யூ இப்போ நான் வந்துட்டு என்ன கேட்குறோன்னா 5 அண்டு பியோட வேல்யூ என்னன்னா 6. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம 5 + 6 அப்படின்ற ஒரு இதெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஆனால் இங்கே வந்துட்டு என்ன கொடுக்கணும்னா C ஈக்குவல் டு இப்போ அசைன் பண்ணியிருக்கோம். எனக்கு சியோட வேல்யூவில் A + B அதாவது அடிஷன் பண்ணி எனக்கு வந்துட்டு ஆன்சர் கொடு அப்படின்னு நம்ம வந்துட்டு கேட்டிருக்கோம். ஸோ இந்த A + B அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு கேட்கலாம், நம்ம 5 + 6 நம்ம போடலாமேன்ட்டு. பட் அப்படி போடக்கூடாது. எப்பவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா A + B அதாவது இந்த வேரியபிள்ஸோட வேல்யூ மட்டும் தான் இங்கே வந்துட்டு நீங்கள் இந்த இடத்துல வந்து போட முடியும். அதாவது டப்பா திறந்து நம்ம உப்பு அப்புறமா காஃபி போடும்போதோ இல்லை பால் கலக்கும் போதோ நம்ம வந்துட்டு சுகர் மட்டும் தான் வந்துட்டு போடுவோம். ஸோ அப்படியே நம்ம எடுத்து நம்ம வந்துட்டு போட்டுற முடியாது. ஓகேங்களா? அது தேவையான அளவு மட்டும் தான் நம்ம வந்து போடுவோம். ஸோ அந்த மாதிரி இது ஓகேங்களா? இப்போ நம்ம பிரிண்ட் பண்ண சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். இப்போ பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ 11ன்ற ஒரு ஆன்சர் வந்துட்டு நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கு. அண்ட் தென் இது வந்து சேம் திங் தான். இப்போ நீங்கள் மேலே பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இந்த ஒரு வேல்யூமே. ஸோ இது அசைன்மெண்ட் ஆப்ரேஷன் தான் இது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா தட் இஸ் சப்ஸ்ட்ராக்ஷன் வந்துட்டு நடந்திருக்கு இந்த இடத்துல. ஸோ சேம் திங் அசைன்மெண்ட் இதுதான். இப்போ அதுவே வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம சீன்ற ஒரு வேல்யூ வந்துட்டு ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. அதாவது நம்ம சீன் நம்ம ஒரு வேல்யூ வந்துட்டு கேட்டு நம்ம வந்து இந்த இடத்துல பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். பட் ஆனால் இந்த இடத்துல சீன்கிறது வந்துட்டு எடுத்துட்டு அப்படியே நம்ம வந்துட்டு பிரிண்ட் பண்ண அப்படின்னு நம்ம வந்துட்டு கேட்டிருக்கோம். ஸோ இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா தட் இஸ் -1 அப்படின்ற பிகாஸ் ஏன்னா இப்போ ஏல வந்துட்டு 5 - 6 அப்படின்ற ஒரு வேல்யூ வந்துட்டு இது வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஸோ தட் நம்ம வந்துட்டு -1 அப்படின்னு நம்ம வந்துட்டு இங்க வந்துட்டு த்ரோ ஆயிருக்கு. ஸோ இதுவே வந்துட்டு A = 6 அண்ட் B = 5னா உங்களுக்கு 1 அப்படின்ற ஒரு இது மட்டும் தான் உங்களுக்கு வந்துட்டு வந்திருக்கும். நெகட்டிவ் இன்டிஜர்லாம் உங்களுக்கு வந்துட்டு வந்திருக்காது. பட் இங்கே வந்துட்டு நெகட்டிவ் இன்டிஜர்லாம் உங்களுக்கு வந்துட்டு நம்பர் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி தான் இங்கே ஆப்ரேஷன்ஸ். ஸோ மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷன்ஸ் இது அண்ட் டிவிஷன். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாகவே உங்களுக்கு வந்துட்டு தட் இஸ் ஃப்ளோட்டிங் டெசிமல் பாயிண்டோடய உங்களுக்கு வந்துட்டு வந்துருச்சு உங்களுக்கு ரிசல்ட்டு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர் மட்டும் உங்களுக்கு வந்துட்டு வரும். ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸில் இப்போ நான் சொல்லியிருப்பேன் நான். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 0 அதாவது இது டிவைட் பண்ணால் வர ரிமைண்டர் ஆன்சர் மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு இப்போ இங்கே பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ 4 ஆப்ரேட்டர் இது வந்துட்டு கோஷன்ட்டோட
வேல்யூ மட்டும்தான் உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் அபவுட் த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வேற ஒரு டாபிக். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ முன்னாடி நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ ஒரு வேல்யூவை வந்துட்டு அசைன் பண்ணுறது. ஸோ ஏங்கிற ஒரு வேரியபிளுக்கு 5ங்கிற ஒரு வேல்யூவை வந்துட்டு நான் வந்து அசைன் பண்ணுறேன். ஸோ பிக்கு வந்துட்டு 6ன்ற ஒரு வேல்யூ வந்துட்டு அசைன் பண்ணுறேன். ஸோ எனக்கு இப்போ ஒரு அடிஷன் வந்துட்டு நடந்தாகும். ஸோ அதை தான் வந்துட்டு நான் என்னன்னு கொடுக்குறேன்னா சி அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் இதனுடைய ஆன்சர் வந்துட்டு எனக்கு வந்துட்டு வரணும் அப்படின்னு நான் வந்துட்டு இப்போ அசைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ பிரிண்ட் ஏ ப்ளஸ் பி. அதாவது இப்போ இந்த ஏ ப்ளஸ் பி, அதாவது 5+6 அப்படிங்கிற ஒரு இது வந்துட்டு இங்கே வந்துட்டு நம்ம வந்துட்டு கொடுக்குறோம். நீங்கள் வந்துட்டு கேட்கலாம், இதுலேயே நம்ம 5+6 நம்ம இங்கே இந்த இடத்துல வந்து கொடுக்குறோம். 5+6 நம்ம இந்த இடத்துல வந்து கொடுக்க கூடாது. பிகாஸ் ஏன்ற ஒரு வேரியபிள் வந்துட்டு நம்ம வந்துட்டு கேட்டிருக்கோம். ஸோ அதுதான் நம்ம இங்கே வந்துட்டு ஆட் பண்ண சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஏ ப்ளஸ் பி இங்கே வந்துட்டு எப்போவுமே வேரியபிள்ஸ் தான் நம்ம வந்துட்டு ஆட் பண்ணணும். ஸோ ஆன்சர் 11. ஓகேங்களா?